ஓம் நமச்சிவாய. நாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைசியாக நாம் பார்க்க இருக்கும் கன்னிவாடி என்ற ஊரில் அமைந்திருக்கும் சோமலிங்க சுவாமி திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒட்டஞ்சத்திரம் முதல் செம்பட்டிக்கு இடையில் இருக்கின்ற கன்னிவாடியில் இறங்கி இந்த கோவிலுக்கு செல்லலாம். திண்டுக்கல்லிலிருந்து நகர பேருந்து மூலம் கன்னிவாடி நாம் வரலாம். இந்த ஆலயத்தின் மூலவர் சோமலிங்கேஸ்வரர், தலவிருச்சம் வில்வமரம், தீர்த்தம் அகஸ்தியர் உருவாக்கிய வேதி ஊற்று. இந்த திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் விநாயகரின் முன்புறம் அமைந்திருக்கின்றார். இந்த நந்தியம்பெருமானுக்கு வலதுபுறம் ஒரு காலும் இடதுபுறம் 3 கால்களுடன் அருள் தருகின்றார். அதே போல எம்பெருமான் சிவபெருமான் எதிர்புறம் அமைந்திருக்கின்ற நந்தியம்பெருமானுக்கு வலதுபுறம் ஒரு காலும் இடதுபுறம் 3 கால்களுடன் அருள்பாலிக்கின்றார்கள் என்பது சிறப்புமிக்க விஷயமாகும். அம்பாள் மற்றும் பிற பரிவார மூர்த்திகள் கிடையாது. கோவில் வளாகத்தில் வேம்பு வில்வ மரத்தடியில் விநாயகர் மட்டும் இருக்கின்றார். இவருக்கு எதிரே தந்தைக்குரிய நந்தி வாகனம் இருப்பது விசேஷமான அமைப்பு. இந்த தலத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன? இறைவன் சோமலிங்க சுவாமிக்கு வணங்கினால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சித்தியடைய செய்கின்றார். அது மட்டுமில்லாமல் தடைபட்ட கல்வி, திருமணம், மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் குடும்ப கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்து வைக்கின்றார். நேர்த்திக்கடனாக நீண்ட நாட்கள் திருமணம் தடை நீங்க பெற்றவர்கள் இந்த திருக்கோயில் பிரதோஷ காலத்தில் வில்வமாலை அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள். திருமணம் கைகூடுகின்றது. சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் சிறப்புகளை பார்ப்போம். மெய்கண்ட சித்தர், குண்டலி சித்தர், முத்தானந்த சித்தர், வளையானந்த சித்தர் ஆகியோரால் எம்பெருமான் சிவபெருமானை சோமலிங்க சுவாமியாக எழுந்தருளச் செய்து வணங்கி அருள் பெற்ற புண்ணிய ஸ்தலம் இது. பூர்வ ஜென்ம தோஷம் நீங்கும் இடம். ஓம் வடிவில் விநாயகர், நந்தி கழுத்தில் சிவலிங்கம் இவைகளெல்லாம் இருக்கின்றன. சித்திரை மாதம் பௌர்ணமி காலங்களில் சித்தர்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி அவர்களது அரிய விஷயங்களை கூறிக்கொள்வார்கள். அப்படி சந்தித்த இடங்களில் இந்த திருக்கோயிலும் ஒன்று. இந்த மலையின் சிறப்பை பார்ப்போம். அரிகேச பர்வதம் என்னும் மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கின்ற கோவில் இது. சிவலிங்கம் போன்று அமைந்த குன்றுக்கு ஆதிசேஷன் என்னும் நாகம் குடைபிடிப்பது போல அமைந்த மலை இது. பாறையை ஒட்டி சிறிய சன்னதியில் சிவன் காட்சியளிக்கின்றார். பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி நாட்களில் இங்கு விசேஷ பூஜைகள் நடக்கின்றது. கோவிலுக்கு அருகில் அகத்தியர் உருவாக்கியதாக கருதப்படும் வேதி தீர்த்தம் இருக்கின்றது. பல மூலிகைகள் கலந்த அற்புத தீர்த்தம் இது. வயிற்று வலி, தீராத நோயால் அவதிப்படுவோர் நிவர்த்திக்காக இந்த தீர்த்தத்தை சிறிது குடித்துவிட்டு செல்கின்றார்கள். அடுத்த சிறப்பான விஷயம் தீப வடிவ குகை. சோமலிங்க சுவாமி சன்னதிக்கு பின்புறம் மெய்கண்டார் தவம் செய்த குகை இருக்கின்றது. பாறையில் இயற்கையாக அமைந்த இந்த குகை பார்ப்பதற்கு தீபத்தின் ஒளி சுடர்விட்டு பிரகாசிப்பது போல அமைந்திருக்கின்றது. பக்தர்கள் தங்கள் மனம் ஒருநிலைப்படவும் சிவன் சித்தர்களின் அருள் கிடைக்கவும் இதற்கு முன்பாக அமர்ந்து தியானம் செய்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு என்ன? நம் முன்னோர்கள் கோவில் வழிபாட்டை 3ஆக பிரித்திருக்கின்றார்கள். அந்த முறைப்படி பார்த்தால் மலைக்கோயில், குகை கோயில், தரை கோயில் என்ற இந்த 3ம் ஒருங்கே அமையப்பட்ட புண்ணியஸ்தலம் இது. சித்தர் கண்ட சிவ வழிபாடு அருளாளர்களாலும் ஆண்டோர்களாலும் மக்கள் அமைதியுடன் மகிழ்வான வாழ்வு பெற ஒரு உந்து சக்தியாக அமைக்கப்பட்டதே ஆலய வழிபாட்டு முறையாகும். குறிப்பிட்ட இடங்களில் மனதை குவித்து நல்வழிபடுத்தும் திருவருள் நிரம்ப இருப்பது கண்டு சித்தர்களும் நம் முன்னோர்களும் அந்த இடங்களில் கோயில்களை அமைத்து இறைவன் திருவுருக்களை பிரதிஷ்டை செய்து அனைவரும் பயனடைய செய்தார்கள். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் இந்த 3ம் இயற்கையாகவே சித்தர்கள் அமைத்து வழிபட்ட புண்ணியஸ்தலமாகும்.
இயற்கை எழில் மிகுந்த மலை அடிவாரத்தில் அமைதியான சூழலில் மன அமைதியோடு இறைவனை வழிபட ஏற்ற இடமாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டம் சிராங்காடு கிராமம் கன்னிவாடி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அரிகேச பர்வத மலையில் வைகுண்ட சித்தர், வாழையானந்த சித்தர், குண்டலி சித்தர், முத்தானந்த சித்தர் ஆகியோர் தங்களுக்கு சிவனருள் கிடைக்கவும் சித்திகள் கைகூடவும் மலைப்பகுதியில் தவம் இருக்க ஆயத்தமானார்கள். இதற்காக இங்கு வந்தவர்கள் மலையின் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார்கள். அவர்களுக்கு அருளிய சிவன் இங்கேயே எழுந்தருளினார். இவருக்கு சிவலிங்க சுவாமி என்று பெயர் ஏற்பட்டது. இறைவன் எம்பெருமான் சிவபெருமானை சோமலிங்க சுவாமியாக பிரதிஷ்டை செய்து வணங்கிய புண்ணிய ஸ்தலமாகும். கோரக்கர் எழுதிய மலைவாகடம் என்ற நூலிலிருந்து இந்த மலையில் சித்தர்கள் வாசம் செய்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. இந்த மலையில் தவம் செய்திருக்கின்றார் கரூரார் ஜலத்திரட்டு போன்ற நூலின் மூலமாக போகர் சித்தராக இருந்தவர். இந்த திருக்கோயிலுக்கு வந்தபோது ஒரு சமயம் அவர் கவரி பூஜை செய்வதற்காக தமக்கு அனைத்து அங்க லட்சணங்களும் பொருந்திய பெண் வேண்டும் என்றார். அவருடைய சீடர்களான கொங்கணர், கரூரார் ஆகிய இருவரை பெண்களில் உயர்ந்த ரகமான பத்மினி ரகத்தைச் சேர்ந்த பெண் தேடி சென்றபோது பெண் கிடைக்காத காரணத்தால் அந்த ரக கல் சிலை ஒன்று இருப்பதைக் கண்டு அந்த சிலையை உயிராக்கி கொண்டு சென்றார்கள். அப்போது போகர் கல் நீவாடி என்று அழைத்ததன் பேரில் அது நாள அடைவில் கன்னிவாடி என்று ஊர் பெயராக மாறியது. இதே போல திருவிளையாடல் புராணத்தில் எம்பெருமான் பன்றிக் குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு ஆகாய மார்க்கமாக அம்மையும் அப்பனும் செல்லும்போது அந்த மலையின் அழகை பார்த்து அம்மன் தயங்கி நிற்க அப்பன் ஆடு மயில் வாகனமே ஆரணங்கே பூவை கன்னிவாடி என்று சொன்னானே வாழும் ஊர் சொல்லல்லையே என்று அழைக்க அதுவும் கன்னிவாடி என்று பெயர் காரணமாக இருந்தது. இத்தனை பெருமை மிக்க புண்ணிய ஸ்தலம் இது. பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அந்த சமயம் கேரள மாநிலம் மூணாறு மாவட்டத்தைச் சேர்ந்த மாதவன் சுவாமிகள் இந்த திருக்கோயிலில் தங்கி பூஜைகள் செய்து 3 வருட காலம் தங்கினார். அந்த சமயத்தில் தான் இந்த திருக்கோயிலின் எல்லா ஆதாரங்களையும் அவர் திரட்டினார். அதன் பின் இந்த திருக்கோயில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டுக்குரியதாக மாறியது. இந்த திருக்கோயிலில் அகத்தியர் முதற்கொண்டு அநேக சித்தர்களும் அருள் தரும் சோமலிங்க சுவாமியை வணங்கி அருள் பெற்று சென்றிருக்கின்றார்கள் என்பது நமக்கு உறுதியாகின்றது. போகருக்கு பெண் தேடி கொங்கணரும் கரூராரும் சென்று கச்சிலையை உயிராக்கி கொண்டு வந்த சமயம் போகர் கச்சிலை என்று அறிந்து கொங்கணருக்கு தவளையாகும்படியும் கரூராருக்கு சித்தப்பிரமை பிடிப்பதாகவும் சாபம் கொடுத்து விடுகின்றார். அந்த சமயத்தில் சித்தர்கள் எல்லோரும் கூடிய போது கொங்கணரையும் கரூராரையும் காணாமல் புலிப்பாணியை அகத்தியர் அவர்கள் எங்கே என்று கேட்க அதற்கு நடந்த சம்பவங்களை புலிப்பாணி அகத்தியரிடம் சொல்ல அதற்கு அகத்தியர் அவர்கள் போகரை கோபித்து நீ நாம் வணங்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நவபாசனத்தில் செய்து முடிக்கும் வரை உனக்கு சித்து பலிக்காது என்று கூறி சாபமிட்டார். அதற்கு போகர் அகத்தியரை வணங்கி எனக்கு சித்து பலிக்கவில்லை என்றால் நான் இந்த பணியை எப்படி செய்வேன் என்று வேண்ட அதற்கு அகத்தியர் ககன குளிகை என்னும் மூலிகை மாத்திரையை போகரிடம் கொடுத்து இதை நீ வாயில் போட்டு அடக்கிக் கொண்டால் ஆகாய மார்க்கமாக பறக்கலாம் என்று சொல்ல அந்த ககன குளிகை மாத்திரையை போகர் பெற்றுக்கொண்டு முருகன் சிலை செய்து சாப விமோசனம் நீங்கியதாக கதை இருக்கின்றது. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.